ஒரு காலத்துல இந்த கோவிலுக்குலாம் எவ்வளவு கூட்டம் வரும் தெரியுமா? நிக்க கூட இடம் இருக்காது. இப்பல்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருந்தது. வனத்திருப்பதின்னு அழைக்கப்படக்கூடிய புன்னை நகர்ல இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுக்கு தான் நாங்க போயிருந்தோம். ஹோட்டல் சரவண பவன் ஓனர் அண்ணாச்சியோட சொந்த கோவில் இது. பெருமாள் கோவில்ல சுடலமாட சாமி இருக்கிறத நான் இங்க மட்டும் தான் பார்த்திருக்கிறேன். கோவில் உள்ள பெருமாளோட 10 அவதாரங்களுக்கு தனித்தனியா சிலை மாதிரி வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கலாமான்னு சொல்லி அங்க கோவில்ல இருந்த பூசாரி கிட்ட கேட்டேன். சாரி, அவர் வந்து ஐயரு. அந்த ஐயர் வந்து என்னைய திருடனா பார்க்குற மாதிரி பார்த்துட்டாரு. அதனால நான் வந்து வீடியோ எதுவுமே எடுக்காம வந்துட்டேன். தமிழ்நாட்டுல உள்ள எந்த கோவிலா இருந்தாலும் கோவில் உள்ள அதுக்கப்புறம் அந்த கருவறை இதை தான் வந்து நம்ம வீடியோவா எடுத்து போடக்கூடாது. மற்றபடி சுத்தி இருக்கிற வளாகத்தை நம்ம தாராளமா வீடியோ எடுத்து போடலாம். தாமரைப்பூவும் துளசி மாலையும் நாங்க பெருமாளுக்கு வாங்கிட்டு போயிருந்தோம். இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்லயே சரவண பவன் ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டல்ல என் கண்ணுல பட்டது இந்த விஷயம் தான். முத்தாரம்மனோட போட்டோ வச்சிருந்தாங்க பில் கவுண்டர்ல. 2009 இந்த கோவில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு திறக்கப்பட்ட போது ரொம்ப ரொம்ப கூட்டமா இருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போலாம் அந்த கோவிலுக்கு வரவே முடியாது. ரொம்ப கூட்டமா இருக்கும். லைன்ல ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்துட்டு தான் கோவிலுக்குள்ளேயே போக முடியும். ஆனா இப்பெல்லாம் லைனே கிடையாது. ரொம்ப ஃப்ரீயா இருந்தது கோவில்.